கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவர் ஒருவர் ஒரு நலவின் பக்கம், நேர்வழியின் பக்கம் யாரையாவது அழைத்து வருகிறாரோ, இவர் கொடுத்த நேர்வழி அவருக்கு பயனடைந்து விட்டால், அதன் மூலியமாக அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால், அதிலிருந்து ஒரு பங்கு நன்மைகளை அவர் பெறுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றாங்க. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸு சுனன் முஸ்லிமில் 2674வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஆ இலா ஹுதன், எவர் ஒருவர் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறாரோ, கானலஹு மினல் அஜ்ரி மிஸ்ல உஜூரி மன் தபிஅஹு, அழைத்து வந்தவர், அழைப்பு கொடுக்கப்பட்டவர், அந்த நேர்வழியின் பக்கம் அவர் வந்துவிட்டார், கொடுக்கப்பட்ட அந்த நேர்வழியின் பிரகாரம் அவர் செயல்பட ஆரம்பித்து விட்டால், அவர் செய்யக்கூடிய நன்மைகளிலிருந்து ஒரு பங்கு எவர் நேர்வழிக்கு அழைத்தாரோ அவருக்கு கிடைக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா யன்குஸு தாலிக மின் உஜூரிஹிம் ஷைஆ, அப்படி அவருடைய பங்கிலிருந்து ஒரு பங்கு இவருக்கு செல்வதின் காரணமாக அவருடைய நன்மைகளிலிருந்து கடுகளவு கூட குறையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த உலகத்திலே எதற்கோ அழைப்பு விடப்படுகிறது. உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு பல விஷயங்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் மார்க்க காரியங்களிலே, தீனுடைய விஷயங்களிலே யாரையாவது ஒருவருக்கு நாம் அழைப்பு கொடுத்து அவரை நேர்வழிப்படுத்துகின்றோமா என்றால் அது உலகத்திலே மிக குறைவாகவே அது காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள் இந்த ஹதீஸின் வழியாக, உங்கள் வாழ்வில் யாராவது ஒருவருக்கு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள், அல்லது ஒருவரையாவது நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் அழைத்து வாருங்கள், அல்லது யாராவது ஒருவருக்கு குர்ஆன் ஓத சொல்லிக் கொடுங்கள். எவரையாவது ஒருவரை பாவத்திலிருந்து அவரை மீட்டெடுத்து அவரை தௌபாவின் பக்கம், பாவ மன்னிப்பு தேடுவதின் பக்கம் அவரை கொண்டு வாருங்கள். இதை நீங்கள் செய்தால், அவர் அதன் பிரகாரம் வந்துவிட்டால், அந்த பாவ சுமைகளிலிருந்து அவர் வெளியிலே வந்துவிட்டால், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்கு பிறகு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய பின்னணியிலே நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, முதலிலே இதை எங்கிருந்து துவங்க வேண்டும் என்றால் நம் குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும். நம் குடும்பத்து உறுப்பினர்கள் முதலிலே தொழுகிறார்களா என்று பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகள் சரியாக இபாதத்து தொழுகையிலே சரியாக இருக்கின்றார்களா, அல்லது அவர்களை நாம் கண்டும் காணாமல் விடுகின்றோமா என்பதை பார்க்க வேண்டும். நம் பிள்ளைகள் குர்ஆன் ஓத தெரிந்தவர்களாக இருக்கின்றார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதலிலே நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து விட்டு அதற்கு பிறகு சுத்து வட்டாரங்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், தெருவாசிகள் என்பதாக அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டுமே தவிர, நம்மளுடைய வீடுகளிலேயே இபாதத்தின் விஷயத்திலே பலகீனமாக இருக்கக்கூடிய அச்சூழல் நிலவும் பொழுது நாம் அதை வெளியிலே மற்றவருக்கு சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, நீங்கள் கற்றுக் கொடுப்பதின் மூலியமாக, அதை அவர் செயல்படுத்துவதன் மூலியமாக உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தந்து கொண்டே இருப்பான் என்பதையும் இந்த ஹதீஸின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தான் நமக்கு சொல்ல வருகின்றார்கள். நாம் நல்ல சொல்லை, நல்ல செயலை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதின் மூலியமாக, அது மட்டுமல்லாமல் அவரை நல் வழியின் பக்கம் அழைப்பதின் மூலியமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர் செய்யக்கூடிய
அந்த நன்மைகளிலிருந்து ஒரு பங்கை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றான். இதுவரைக்கும் நாம் கபரிலே அல்லாஹ் நம்மை வைத்ததற்கு பிறகும் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹுக்கு முன்னால் நிற்கக்கூடிய சூழல் வருகின்ற பொழுதும் நமக்கே தெரியாமல் நிறைய நன்மைகள் மூட்டைகள் நம்மை வந்தடையும். இதெல்லாம் நாம் செய்யவில்லையே என்பதாக ஆச்சரியத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்போம். இந்த நன்மையெல்லாம் நான் செய்யலையே, எங்கேருந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்போம். அப்பொழுதுதான் சொல்லப்படும் பழக்கமுடையவராக இருந்தார், அது மட்டுமல்ல அவர் ஒரு 100 பேர்த்துக்கு சொல்லி கொடுத்தார், அந்த நன்மை தான் இது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அது மட்டுமல்லாமல் பாவத்திலிருந்து பல நபர்களை நீ சுத்தப்படுத்தி நன்மையின் பக்கம் நீ கொண்டு வந்தாயே, அந்த நன்மை தான் இது என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அந்நேரத்திலே அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்பதையும் ஹதீஸின் வழியாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, இந்த ஹதீஸ் அதைத்தான் சொல்லுது. வாழ்க்கையில் நாம் சரியாக இருப்பது ஒன்று, நாம் சரியாக இருந்ததற்கு பிறகு யாரெல்லாம் வழிகேட்டிலே இருக்கின்றார்களோ, தவறான பாதையிலே இருக்கின்றார்களோ, அவர்களையெல்லாம் நல்வழிக்கு நேரான பாதைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதில் தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் செய்யும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவு பிறப்பித்தார்களோ, அதன் பிரகாரம் செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு